தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் மரிகுண்டு தாலுகா எரதிமக்கால்பட்டி கிராமத்தில் இருந்து யூடியூபர் கருப்பசாமி பேசுகிறாங்க. தூர்வார ஒதுக்கப்பட்ட அரசாங்க நிதி எங்கே? ஏன் இந்த அரைகுறை வேலை? நோய் தொற்று ஏற்பட்டால் யார் பொறுப்பு? இதுதான் முழுமையான சுகாதார பணியா? எப்போது நிரந்தர தீர்வு கிடைக்கும்? பால்வாடிக்கு போனதுல உள்ள விழுந்துருச்சு. இதை எடுத்தவங்க அங்க வரைக்கும் எடுத்து விடணும்ல, லாஸ்ட் வரைக்கும் இதோட நிப்பாட்டி விட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு தடுப்பு சவர் கட்டினவங்க எப்படி கட்டி விட்டாங்க பாருங்க. சாக்கடை மண்ணாலி தடுப்பு சவர் கட்டி விட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு ஒரு பாவம் பண்ணா கூட நாங்க தண்ணி எடுத்து குடிச்சுக்குருவோம்ல. எத்தனை நாளாமா அந்த பிரச்சனை இருக்கு? 3 மாசமா எடுத்தவங்க இந்த அளவுல எடுத்து விட்டு எடுக்காம போயிட்டாங்க. இதுல எடுத்து விட்டு தண்ணி சல்லிக்கிறோம். அதுல இருந்து பூரா பள்ளம் போது நைட் படுத்து உறங்க முடியாது. நைட் என்ன உறங்கல, பாம்பு வருது, நட்டுவாக்காளி வருது. நைட் பாம்பு வந்துருச்சு. இப்ப நான் கொச்சி போய் பஞ்சாயத்து போர்டுல கொச்சி வாங்கிட்டு வந்து நான் தான் இது இன்னொரு வரைக்கும் எடுத்து விட்டேன். நான் தான் எடுத்து விட்டேன். அவங்க யாருமே கண்டுக்கறல. பஞ்சாயத்து போர்டுல கண்டுக்கறவே இல்லை எங்களுக்கு. நம்ம ஏற்கனவே இந்த சாக்கடை எடுத்து போட்டிருந்தோம். அதில் வந்து தூர்வாரினாங்க. ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் மட்டும் தூர்வாரிட்டு பின்னாடியெல்லாம் அதை அப்படியே போட்டுட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள், அப்படி இதோடு அடைச்சிருச்சு. அதுக்கு மேலே போகாது. இங்கே பார்த்தீங்களா, சாக்கடை எடுத்தாங்க ஆனால் ஃபுல்லாக எடுத்து விடலைங்க. இந்த மாதிரி பாதியிலே போட்டுட்டாங்க. தயவுசெய்து மேலதிகாரியை பார்க்குற வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் யாரும் குற்றம் சொல்லலை. எங்களுக்கு எல்லாத்துக்கும் நோய் பரவுது. இங்கே கொசு நைட்டில் நாங்கள் தூங்கவே முடியலை. அடுத்து பிள்ளைய உள்ள விழுந்தா எங்களால இறங்கி தூக்க முடியல. பாம்பெல்லாம் வந்துச்சு. பாம்பு வந்துச்சு, பெரிய பாம்பு. அடிக்க முடியல எங்களால. இருட்டுக்குள்ள நாங்க என்ன செய்ய முடியும்? லைட்டும் இல்ல எங்களுக்கு. இந்த தெருவுல லைட் இல்ல. முறையா கிடைக்க வேண்டிய சலுகையெல்லாம் எதுவுமே கிடைக்கல. முறையா கிடைக்க வேண்டியது எதுவுமே கிடைக்கல. இந்த ஒரு பாலம் போடுறதா கூட நாங்க மேல ஏறி போய் இந்த சாக்கடைக்குள்ள இறங்கி நாங்க குடி தண்ணி குடிக்கிறோம். சுத்தம் பண்றதுனா ஊருக்கே பண்ணணுமா, இல்ல கேமராவுக்கு முன்னாடி மட்டும் பண்ணணுமா? இங்க பாருங்க, இது எரதிமக்கால்பட்டி. இதற்கு நிலையான தீர்வு வேண்டும், நிரந்தர தீர்வு வேண்டும்.